வெல்லும் தமிழ் பெண்கள் ஸ்டாலினின் மகளிர் படையின் பெண்களுக்கான பரப்புரை செயல் திட்டம். பரப்புரைக்கான முன்னெடுப்பு பணிகள். ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் வெல்லும் தமிழ் பெண்கள் முன்னெடுப்பின் மூலமாக பயிற்சி பெற்ற ஸ்டாலினின் மகளிர் படை குழுவைச் சேர்ந்த உறுப்பினர்கள் அனைத்து வீடுகளுக்கும் சென்று குறைந்தது ஒரு பெண் வாக்காளரை சந்தித்து பரப்புரை மேற்கொள்ள வேண்டும். இந்த பரப்புரை பிப்ரவரி 11 தொடங்கி மார்ச் 10 வரை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும், ஒவ்வொரு ஒன்றியங்களிலும், நகரங்களிலும், பேரூராட்சிகளிலும், நகராட்சிகள் மற்றும் மாநகராட்சிகளிலும் நடைபெற வேண்டும். வெல்லும் தமிழ் பெண்கள் பரப்புரை தொடங்குவதற்கு முன் பெண் வாக்காளர்களை சந்திப்பதற்கான தேவையான முன்னெடுப்புகளை செய்து வைத்திருக்க வேண்டும். மொத்த வீடுகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப வெல்லும் தமிழ் பெண்கள் டைரிகள் மற்றும் டோர் ஸ்டிக்கர்களை கட்டாயம் கையில் வைத்திருக்க வேண்டும். பெண்களுக்கான முதலமைச்சரின் செய்தி, டைரியில் குறிப்பிடப்பட்டுள்ள அரசின் முக்கிய திட்டங்கள், ஸ்கேன் செய்ய வேண்டிய QR கோட் பற்றிய விவரங்கள் என அனைத்தையும் வீட்டாருக்கு எளிதாக விளக்கக்கூடிய அளவிற்கு தெரிந்து வைத்திருக்க வேண்டும். பரப்புரை தொடங்கும் முன் ஒவ்வொரு வீட்டிற்கு செல்லும் முன்பும் ஸ்டாலினின் மகளிர் படை குழு உறுப்பினர்கள் அனைவரும் ஸ்டாலினின் மகளிர் படை பேட்ஜ் அணிந்துள்ளனரா என்றும், அன்றைய நாள் செல்லும் வீடுகளுக்கு ஏற்ப தேவையான வெல்லும் தமிழ் பெண்கள் டைரிகள் மற்றும் டோர் ஸ்டிக்கர்கள் கையில் உள்ளதா என்பதையும் சரிபார்த்துக் கொள்ள வேண்டும். அக்கா, இன்னைக்கு காந்தி நகர்ல 10 வீட்டுக்கு போறோம். கையில 10 வெல்லும் தமிழ் பெண்கள் டைரியை எடுத்து வச்சுக்கிட்டேன். பரப்புரை செய்யும் வீட்டிற்கு சென்ற பின் ஒவ்வொரு வீட்டிற்கும் 10 பேர் கொண்ட ஸ்டாலினின் மகளிர் படை குழுவினர் செல்ல வேண்டும். வீட்டை அடைந்த பிறகு அன்போடு அந்த வீட்டில் உள்ள பெண் உறுப்பினரிடம் பேசத் தொடங்க வேண்டும். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? பரப்புரை குறித்து அறிமுகம். நாங்கள் ஸ்டாலினின் மகளிர் படையைச் சேர்ந்தவர்கள் என்றும், வெல்லும் தமிழ் பெண்கள் முன்னெடுப்பு குறித்த பரப்புரைக்காக வந்துள்ளோம் என்றும் தெளிவாக தெரிவித்துவிட்டு பேசத் தொடங்க வேண்டும். வெல்லும் தமிழ் பெண்கள் டைரி வழங்குதல். அறிமுகம் முடிந்த பிறகு வெல்லும் தமிழ் பெண்கள் டைரியை வீட்டாரிடம் வழங்க வேண்டும். அக்கா, இது முதலமைச்சர் பெண்களுக்காக கொடுத்திருக்கிற பரிசு. வீட்டு உறுப்பினரிடம் டைரிக்கான நோக்கத்தை எளிமையாகவும் சுருக்கமாகவும் விளக்க வேண்டும். டைரியில் அரசின் முக்கியமான திட்டங்களும், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பெண்களுக்காக கூறிய செய்தியும், சில முக்கிய தகவல்களும் இருப்பது பற்றி வீட்டாரிடம் எடுத்துரைக்க வேண்டும். டைரியில் உள்ள மாதாந்திர செலவு அட்டைவணை குறித்து எளிய முறையில் விளக்கி அதனை பார்ப்பதற்கு அவருக்கு சிறிது நேரம் வழங்க வேண்டும். திராவிட மாடல் அரசின் நலத்திட்டங்கள் குறித்த விளக்கம். அரசின் திட்டங்களை விளக்குவதற்கு முன் வீட்டில் யார் யார் உள்ளனர், குழந்தைகள் இருக்கின்றனரா, முதியவர்கள் இருக்கிறார்களா என்பதை தெரிந்து கொண்டு வீட்டாரின் வாழ்வியலோடு தொடர்புள்ள திட்டங்கள் பற்றி எடுத்துச் சொல்ல வேண்டும். இதன் மூலம் அவர்களால் திட்டங்கள் குறித்து எளிதாக புரிந்து கொள்ள முடியும். பையன் காலை உணவு திட்டத்துல சாப்பிடுறானா?